தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற அகில இந்திய ஹாக்கி போட்டியில் போபால் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் புவனேஸ்வர் அணியை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மேல்நங்கவரம் கிராமத்தில் மது போதையில் உடன் பிறந்த அண்ணன் சக்திவேல் என்பவரை சூரி கத்தியால் குத்தி கொலை செய்த தம்பி சரத்குமாரை போலீசார் கைது செய்தனர். அண்ணனும் தம்பியும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தும் போது போதையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அண்ணன் இறந்து தம்பியும் சிறைக்கு சென்றதால் இருவரது மனைவி மற்றும் குழந்தைகள் நிர்கதியாகி உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகே திருச்சிறுகுடி கிராமத்தில் உள்ள சூட்சுமபுரீஸ்வரர் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியரான மகாராஜன் ஆறுமுகநேரி அருகே ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை உறவினர்கள் தானம் கொடுத்தனர். அவரது உடலுக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் உள்ளிட்டோர் மரியாதை செய்தனர். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் கோவிலில் ஏராளமான மாணவ மாணவிகள் முருகன் வேடமிட்டு கைகளில் புத்தகம் மற்றும் வேலுடன் கோவிலை வலம் வந்தனர். காவடியாட்டம், ஆடல், பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதோடு கல்வி மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் என மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னையில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் 3 வயது மகனை ஏரியில் வீசிச் சென்ற தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் திடீரென தன்னுடன் வந்த சிறுவனை தூக்கி போரூர் ஏரிக்குள் போட்டுவிட்டு தப்பிச் சென்றார். அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் உடனடியாக நீச்சல் அடித்துச் சென்று சிறுவனை மீட்டு போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் சிறுவனை அவனது தந்தையான தலைமைச் செயலக காலனியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரே வீசிச் சென்றது தெரியவந்தது. மனைவியுடன் சண்டையிட்டு அவரை வீட்டிற்குள் வைத்து பிழிப்புறமாக பூட்டிவிட்டு மகனை அழைத்து வந்து ஏரியில் வீசியதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஏசி மெக்கானிக் பலியானார். ராஜேஷ் என்ற அந்த நபர் ஒரு வழி பாதையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதால் பின்தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிக்னல் சரிவர வேலை செய்யாததே விபத்துக்கு காரணம் என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை உக்கடத்தில் உள்ள பெரியகுளத்தில் மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் நடைபெறும் படகு சவாரியில் பாதுகாப்பு உபகரணங்கள் அணியாமலும் ஆபத்தான முறையில் படகின் மேல் நின்று கொண்டு சுற்றுலா பயணிகள் சென்ற வீடியோ வெளியானது. இதையடுத்து உரிய பாதுகாப்போடு பயணிகளை சவாரிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என ஒப்பந்ததாரரை எச்சரித்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் செலவுக்கு 20,000 ரூபாய் கேட்டதால் மகனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற ஆயுதப்படை காவலர் கைது செய்யப்பட்டார். ஓங்கோலில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு மைய பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆயுதப்படை காவலரான பிரசாத்தை அவரது மகன் கமல் தனது 2 வீலரில் அழைத்து சென்று விட்டுள்ளார். அப்போது மகன் செலவுக்காக கேட்ட பணம் அதிகமாக இருக்கவே எதற்காக இவ்வளவு பணம் கேட்கிறாய் என கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த காவலர். அதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறில் பாதுகாப்பு பணிக்காக எடுத்து வந்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் கமல் அதே இடத்தில் உயிரிழந்தார். திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆசிரியர் நகர் வழியாக அடியத்தூர் செல்ல மேம்பாலம் வழியே 4 பயணிகளுடன் சென்ற ஷேர் ஆட்டோ மீது எதிரே வந்த கார் வேகமாக மோதியதில் ஆட்டோ ஓட்டுநரும் பெண் ஒருவரும் மேம்பாலத்திலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். விபத்தில் ஆட்டோவில் பயணித்த வயதான பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் கார் ஓட்டுநர் சரவணன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சரவணனை கைது செய்ய வேண்டும் என்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் செவிலிமேட்டில் பாமக பிரமுகர் கடையின் அருகே திமுகவினர் கொடிக்கம்பம் நட முயன்றதாக கூறி பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தனது கடையின் அருகே கொடிக்கம்பம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த ஜவஹர் என்பவர் தீக்குளிப்பதாக கூறி தன் மீது பெட்ரோல் ஊற்றிய போது திமுகவினர் சிலர் மீதும் தெரித்ததாக கூறப்படுகிறது. எனவே கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி ஜவஹர் மீது திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அதனை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள அவரது புகைப்பட கண்காட்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது என கூறினார். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் கண்காட்சியை பார்வையிட்டார்.